மண்ணுலகை ஆள்வோரே, நீதி நியாயத்தை நேசியுங்கள். சாலமோன் ஞானம் 1:1. ஆள்வோரிடம் நீதி கேட்டு 21 நாட்களாய் போராடினர் மாணவ செல்வங்கள். அண்ணல் காந்தியின் அறவழி போராட்டம் அது. எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. ஆனால் குயவனுக்கு பல நாள் வேலை, தடியெடுத்தவனுக்கு ஒரே நாள் வேலை என்பது போலவே காட்டேரி இராணுவம் நுழைந்து அவர்கள் நையப் புடைத்தது, கொலைவரி தாக்குதல் நடத்தி பெண் பிள்ளைகளின் நெஞ்சில் கூட மிதிப்பது, அடித்து நொறுக்குவது. விளைவு, ஒரு பெண்ணுக்கு மண்டை உடைந்தது. 2 பெண்கள் இரத்த காயம் பட்டு கிடக்கின்றனர் மருத்துவமனையிலே. இத்தனை நடந்தும் மாணவர்கள் ஆத்திரம் கொண்டு விடவில்லை. மாறாக காந்திய முறையிலே கை விரித்து கொடுத்தனர், அடியுங்கள் என்று பணிவாக. அப்படி கை நீட்டிய பிறகுமா உனக்கு மனம் இழகவில்லை? காட்டேரி இராணுவ வீரனே, நீ குடும்பஸ்தனா? வெட்கமில்லை? உன் பிள்ளை கையை நீட்டிய பிறகுமா ஐயப்புடைப்பாய்? சற்று கற்பனை பண்ணிப்பார். உன்னை போலவே மாணவர்கள் ஒவ்வொருவருமே கையிலே தடி வைத்திருந்தால் என்ன ஆகும் உன் கதி? நிராயுத பாணிகளை அடித்து நொறுக்குவதா வீரம்? அது பேடித்தனம். பேரணி சென்றவர்களை அடித்து நொறுக்கிவிட்டு ஜந்தர் மந்தருக்கு திரும்பி வந்து அவர்களது பந்தலை நார் நாராய் கிழித்து எரிந்திருக்கின்றாயே. எம் கேள்வி, சீப்பை வெடித்து வைத்ததுமே கல்யாணம் நின்றா போய்விடும்? மீண்டும் கூடி வந்து விட்டனர் மாணவர்கள் அதே இடத்தில். இதற்கு முன் 21 நாட்கள் அவர்கள் அறப்போர் நடத்தியும் கூட ஆள வந்தார் எவருமே அவரை எட்டி பார்க்கவில்லை. கண் துடைப்புக்கு வந்த நட்டாவும் என்ன சொன்னார்? உங்கள் கோரிக்கைகளை வேண்டுமானால் எழுதி கொடுங்கள், பேச்சு வார்த்தைக்கு இடமே இல்லை என்று. இதுதான் நட்டா வழங்கிய பட்டா. ஆனால் இப்போது வலிய வருகின்றது அரசு பேச்சுவார்த்தைக்கு. வரட்டும், அமர்ந்து பேசட்டும், தீர்வு காணட்டும். ஆனால் இயேசு உரைத்ததை மறந்து விடாதீர்கள் மாணவ செல்வங்களே. தலை நிமிர்ந்து நில்லுங்கள். லூக்கா 21:8. கீதை வசனம் நிறைவேறும், தர்மத்தை சூதுகவும், தர்மமோ மீண்டும் வெளிப்படும்.